ஆமாண்ணே, உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியாதுண்ணே. சாக்கு போக்கு சொல்லாத என்கிட்ட. நான் யாருன்னு அவன்கிட்ட காட்டுவேன். இப்ப என்ன பண்ணணுங்கிற? தூக்கிடுவா அவனை. அவனை தூக்குனா மட்டும் போதாது, வாழ்க்கையில ஏன்டா அவன்கிட்ட வச்சுட்டு வேதனை படணும். என்கிட்ட சொல்லிட்டீல, நான் பாத்துக்கிறேன், விடு. சொல்றா சொல்றா, உன்னதாண்டா கேக்குறேன். சொல்றா சொல்றா சீக்கிரம். ஹலோ பின்ஸ், எங்க இருக்கிற? அர்ஜென்ட்டா உன்னை பார்க்கணும். இத வந்துடுறேன். ஓகே இருடா, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். எதுக்கு செல்லையை அவசரமா சொன்ன? எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு குமரேசா. என்ன சொல்ற? என்ன செல்லை இப்படி சொல்றா? அவ சொன்ன மாதிரியே ஊரை விட்டு போயிடலாமா? चलाइए चलाइए चलाइए. எங்க போயிட்டா? கடுதாசி என்ன மன்னிச்சிரு. உன் வார்த்தையை தட்டிட்டு போறேன். வேற யார் கூடயும் போல. நான் உசுருக்கு உசுரா காதலிச்ச என் குமரேசன் கூட தான் போறேன். என்னை தேடாத. உன் உடம்பு பத்திரமா பாத்துக்கோ. இப்படிக்கு உன் அன்பு மகிழ்ச்சி எல்லாயும். அடி பாவி, தலையில மண்ணள்ளி போட்டாலே. பின்ஸ், இந்த வீடு தான் குமரேசன் வீடு. வண்டி நிறுத்து. அதான் அவங்கள்ட்ட கேளு. ஓ ஓ குமரேசன் வீடு தானே இது? குமரேசன் எங்கயா? ஓ என்ன சொல்ற? என்ன ஒண்ணு கேட்கல. ராம் பாடிட்டு இருக்கற. வா. சரியான ஆளா இருக்கியே. பின்ஸ், பஸ் ஸ்டாப்புக்கு போடு. இன்சு உள்ளே இல்லை. இன்சு வண்டி எடு. மவனை நீ எங்கே போனாலும் விட மாட்டான். இன்சு இந்த கடையும் அவன் ரெகுலர் கடை தான். இங்கே கேட்கலாம். என்ன மாயாண்டி, நல்லா இருக்கியா? ஏதோ உங்க புண்ணியத்தில் இருக்கேன். 2 டீ போடு. என்ன சுப்பிரமணிய திருப்பதி, எப்படிப்பா இருக்கீங்க? என்ன குமரேசன் இந்த டீ கடைக்கு எதாவது வந்தானா? இல்லையே. நீ எதை பார்த்தியா? நானும் பார்க்கலையே. அவங்கள பத்தி தெரிஞ்சா என்கிட்ட வந்து சொல்லணும்பா. மாயாண்டி கிட்ட சொல்லிடு. சரிண்ணே. சரியா? சரிண்ணே. டீயா போட்டு கட்டி நீயே குடி. எடுன்னு வண்டிய. மாயாண்டி கிட்டே சொல்லிடு.
எங்க போனான்னு தெரியலையே. சிக்காமையா இருக்க போறான். கையில கிடைக்கட்டும் மாவனை, அப்புறம் பாத்துக்கிறேன்டா அவனை. யாருப்பா நான் ஒன்று தான் நம்பியிருக்கேன் பிள்ளையாருப்பா. என் பேத்தி பாசமாக வளர்த்தேன். நான் சொல்லாமல் போயிட்டேன். மறுபடியும் என்கிட்டயும் உங்களுக்கு சேர்த்தணும் பிள்ளையாப்பா. உன்னையே நம்பியிருக்கேன்ப்பா. பேத்தி எங்கே தான் போயிருப்பான்னு தெரியலையே. ஆண்டவா, யோ தாத்தா, உன் பேத்தி செல்ல குமரேசங்களை ஓடி போயிட்டாலாமே. தலை இழுத்து சின்ன பையன் கொண்டு நம்மளை கவலைப்படுத்துறேன். இது யார்கிட்ட போய் சொல்லுவேன்னு தெரியல சாமி. என்ன தாத்தா கேட்கறதுக்கு பதில் சொல்லாம போறீரு? ஓடுகாலு பேத்தியை வளர்த்ததுக்கு பேசாம நாண்டு சாகலாம். அண்ணாச்சி, இந்த மேப் பாருங்க. இந்த ஏக்கரா ஒரு 6 ஏக்கரா ஒரு 70 சென்ட் இருக்குது. இந்த இடத்த வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு, இந்த மினரல் வாட்டர் வைக்கிறதுக்கு, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பொருத்தமான இடம். இது நமக்கு மனசு பிடிச்சிருக்குது. உங்களுக்கும் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்க. இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணே. இந்த இடம் நீங்கள் மினரல் வாட்டர் கம்பெனி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்த நீங்கள் முதல்ல குமரேசன் கூட ஓடி போயிட்டாங்க ஐயா. இதை கொஞ்சம் படிச்சு பாருங்க ஐயா. உங்களை விட்டு எனக்கு வேற யாரும் இல்லைங்க. எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா. ஐயா ஒன்னும் கவலைப்படாதமா, நான் பாத்துக்கிறேன். டேய், நம்ம ஊரு பொண்ணு கல்யாணம் ஆனாங்க கூட போனா தப்பு இல்ல, தப்பானா கூட போனா தப்பு. ஒத்தைக்கு ஒரு பிள்ளையா, தவம் இருந்து பெத்த பிள்ளையா. ஒன்னும் கவலைப்படாத, என்கிட்ட சொல்லிட்டு ராத்திரிக்குள்ள புள்ள வீடு தேடிடுவா. எறா வண்டியா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஹலோ, நான் கணவி சந்தானம் பேசுறேன். நீ எங்க இருக்க? ஸ்டேஷன்லயா? சரி, ஒன்னு நான் பார்க்கணும். வீட்டுக்கு வா. சரி, வா வா. சார், குட் மார்னிங் சார். வணக்கம். ஸ்டேஷன்ல இருந்து அவசரமா வர சொன்னீங்களா சார்? என்ன சார் விஷயம்? ஒரு முக்கியமான விஷயமா தான் நீ வர சொன்னேன். சொல்லுங்க சார். நம்ம ஊர்ல செல்லாங்கிற பொண்ணு காணா போயிருக்கா. அவங்க அம்மாவும் அவங்க தாத்தாவும் என்கிட்ட வந்து சொன்னாங்க. அந்த விஷயமா தான் நீ வர சொன்னேன். என்கிட்ட வந்த விஷயத்திலேயே முதல்ல ஒரு விஷயத்தை கூட ஒப்படைக்கிறேன். சீக்கிரம் கொஞ்சம் கண்டுபிடிங்க. ஓகே சார், நல்லது.
யாரு? என்னையா? அண்ணே நீங்க சொன்ன மாதிரி எல்லா இடமும் தேடியாச்சுண்ணே. செல்லாய் கிடைச்சாளா? சுத்துப்பட்டி ஃபுல்லா தேடியாச்சுண்ணே, எங்கேயும் கிடைக்கலண்ணே. அப்படியா? ஓ ஏ சுத்தியில சொந்த வந்த வீட்டுல போய் தொலைவுங்க மோல. எடு வண்டிய. ஏப்பா வண்டி கொஞ்சம் இருக்கு.